ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ வந்து ஒரு ஜாலியான ஒரு விலாக் அப்படின்னு தான் சொல்லணும். மணி வந்து சொன்ன மாதிரியே எங்களை வந்து ட்ரிப் வந்து கூட்டிகிட்டு போகிறாருங்க. எங்கே போகிறோம் அப்படின்றதான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க விலாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஒரு 6 o'clockலாம் எழுந்திரிச்சிட்டேன். மணி வந்து ஒரு 9 மணி அப்படிங்கிறலாம் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தனால நான் வந்து நைட்டே வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கலைங்க. காலையில் எழுந்திரிச்சு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பிள்ளைங்களுக்கும் வந்து ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அது கூட பாப்பாவுக்கு புதுசாக ஒரு ஸ்லிப்பர் வாங்கியிருந்தேன்ல, அதனால் அதை போட்டுட்டு விளையாண்டுக்கிட்டே நின்றுட்டு இருந்தா. சரி தள்ளி போ பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் பாப்பாங்க ட்ரெஸ்ஸு எனக்கு எல்லாம் எடுத்து வச்சேன். மணிக்கு மட்டும் வந்து அவர் வந்ததுக்கப்புறம் பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி தான் விட்டாச்சு. பெருசாக வந்து ஒரு வார ட்ரிப் அப்படிலாம் இல்லைங்க. ஒரே ஒரு நாள் ட்ரிப்பு தான். அதுக்கே இந்த அளப்பறையா அப்படின்ற மாதிரி யாரும் யோசிக்க வேணாம். நாங்களும் வந்து இந்த ஹாலிடேஸ்க்கு எங்கேயுமே போகல. ஸோ வந்து எங்கேயாச்சும் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னனால அவர் வந்து சடனாக பிளான் பண்ணி கொடைக்கானல் அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக நாங்கள் கொடைக்கானல் போயிருக்கோமா, எங்கே போயிருக்கோம் அப்படின்றதான் வீடியோக்குள்ளே இருக்க சுவாரஸ்யமே. முதல் நாள் தான் கஷ்டப்பட்டு வந்து அந்த புல்லெல்லாம் வெட்டி விட்டுருந்தாரு. ஆனால் லைட்டாக வந்து மழை தூர்னதுக்கே லேசாக வளர்ந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகிருந்துச்சு. கிளம்பிட்டோம். நம்ம ட்ரிப்பு போகிற அன்றைக்கி தான் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு புது வீடு வந்து பால் காய்ச்சுங்க. ஸோ வந்து அத்தை நீ போய் அட்டன் பண்ணிட்டு வா அப்படின்னாங்க. கையோடு போய் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து கிளம்பிட்டோம். அதுக்குள்ளே பிள்ளைங்களும் எல்லாருமே வந்து சாப்பிட்டு ரெடி ஆகிட்டாங்க. மணி வந்து ஒரு 8:30 to 9 o'clock கிளம்பணுன்னாரு. இந்த வாட்டி தான் என்னென்னு தெரில, டக்குன்னு வந்து கிளம்புன மாதிரி இருந்துச்சு. இந்த வாட்டி ட்ரிப்பு வந்து நானும் மணி பிள்ளைங்க 2 பேர் மட்டும்தான். அத்தை மாமா அத்தை மேக்ஸிமம் எப்பயும் வருவாங்க. இந்த வாட்டி வந்து அத்தை எல்லாம் வரல. அந்த காப்பை தான் வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கீல. காப்பு பெருசா வாங்கி போடு. கொஞ்சம் பெருசா. ஆமா கொஞ்சம் மறக்காம வாங்கிட்டு வா. வாங்கிடணும் வந்தா. கொண்டா. காப்பு நீங்க வாங்கிடணும் இந்த பெரிய காப்பு. ஏலே கிச்சா கிச்சாங்கற. யார் இங்க இருக்கு? அவ இங்க இருக்கு போறா. கண்ணாடி புதுசு மாதிரி இருக்கு. பாப்பாக்கு தான் சூப்பரா இருக்கு. பாப்பா இப்ப எங்க போறோம்? கொடைக்கான் போறோம். கொடைக்கான் போறீங்களா? கொடைக்கான். சரி கொடைக்கான். நம்ம ட்ரெயின்ல போலாம்ல. எங்க கிளம்பிட்டோம்? நாங்கள் 4 பேர் வந்து மணி ட்ரிப்புன்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் சொல்லிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, என்னைக்கு கூட்டிகிட்டு போகிறாருன்னு தெரிலன்ற மாதிரி. ஸோ அதுக்கான டே இன்றைக்கி தான் வந்திருக்கு. இன்றைக்கி எங்களை அதுக்கு தான் கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. எங்கே போகிறோம் மணி? நீங்கள் தான் சொல்லணும் எங்கே போகிறீங்கன்னு. போயிட்டுருக்க செம்பட்டி தாண்டிட்டோமே. ஆக்சுவலாக நம்ம போகிறது கொடைக்கானல் இல்லை, அப்புறம் கன்னியாகுமரி போகிறோம். கன்னியாகுமரி போகிறோம். இப்போ நீ கொடைக்கானல் வரணுன்றியா? நானுமே எங்கேயுமே வரமாட்டேன். என்கிட்ட சொல்றது ஒண்ணு, இங்க பண்றது ஒண்ணு. சர்ப்ரைஸ். என்னத்த சர்ப்ரைஸ்? நாங்க 3 பேருமே காண்டாயிட்டோம் ஒரே மாதிரி. கொடைக்கானல்னு சொன்னாருங்க. திடீர்னு இப்ப என்னடானா அந்த ரூட்டை தாண்டி போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு கன்னியாகுமரின்றாரு. கன்னியாகுமரி நீ தான் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த. சரி சர்ப்ரைஸ். கன்னியாகுமரியில பீச் இருக்குடா கேட்டேன். ஆனா வந்து இப்படி ஒரு சர்ப்ரைஸா கூட்டி போவேன்னு சொல்லி இல்ல, எங்க வீட்லயே நான் கொடைக்கானல்னு தான் சொன்னேன். ஆக்சுவலா நான் எங்க அம்மாட்ட சொல்றேன். எங்க அம்மாட்ட மட்டும் தனியா சொல்றேன். கன்னியாகுமரியில பீச் இருக்குடா. அந்த கண்ணாடி பாலம்டா. அவனுக்கு எந்த இடம்னே தெரியல. கண்ணாடி பாலம்னு ஞாபகம் வருது. இப்ப கண்ணாடி போட்டுக்கோ. இவ்வளவு கண்ணாடி பாலம் பாப்பா நடப்பம்ல. ஆமா பயமா இருக்கு. எப்படி இருக்கும் தெரியுமா மகிழ்னி? அம்மா வீடியோல காட்டவா? அசால்ட்டா போயிடுவோம். நம்ம வீடியோ காட்டவா பாப்பா? பாப்பா என்ன கோவமா இருக்கியா? அப்ப பாப்பா காண்டி. சரி பாப்பா என்ன எங்க போலாம் சொல்லு நீ. எனக்கு கொடைக்கானல்ல செலவு மிச்சம் தான். இப்படியே வண்டியை திருப்பிடுவ. சொல்லு பாப்பா. சொல்லு பாப்பா. கையில இருக்கு. பாப்பா எங்க போலாம் சொல்லு நீ. கன்னியாகுமரியா கொடைக்கானலா? பெட்ரோல் மிச்சம் எல்லாமே மிச்சம். எங்கன்னு சொல்லு, டக்குன்னு சொல்லு. கொடைக்கானல். இப்பதான் கொடைக்கானல் இல்லையான்னு கேட்டான். கன்னியாகுமரி எப்படி ஊர் இருக்குன்னு சொன்னோன்னு அங்க போகணுன்ற. என்ன உங்களெல்லாம் புரிஞ்சுக்கவே முடியல. நம்ம செம்பட்டி தாண்டி கொடரோடே வந்துட்டோம். 276 கிலோமீட்டர். 276 கிலோமீட்டர் இருக்கு. ஓட்டுறவனுக்கு தான் வலிக்கும். அப்பா வந்து பயந்து அப்பா மகளையும்
ஆமா பயந்துருவாங்க. இங்க இருந்து ஓடிட்டு போறோம்னு தான் வலிக்கும். அந்த அவர் போட்டிருக்காங்க 276 கிலோமீட்டர்னு. பைபாஸ்ல ஏறவனுக்காண்டியே போட்டிருக்காங்க போல. பாட்டு ராஜாத்தி. ஓ இந்த பாட்டு ராஜாத்தியோட ரிங்டோன்ன்றனால ஏன் ராஜாத்தியத்துக்கு ஃபோன் பண்றேன்னு கேக்குறா பாரு. காப்பி ரைட்ஸ் கிளைம் ஆயிருந்தா. கன்னியாகுமரி போயிருக்கீங்க. கீழே போகணுமாமா அந்த இதுக்கு பாறைக்கு. மடியில படுப்புல நார்மலாக வண்டியில் ஏறணுன்னே தூங்கிடுவாங்க. இன்றைக்கி என்ன ஆச்சுன்னே தெரில. காலையில் நாங்களும் ஒரு 9:05 அப்படிங்கிறலாம் வண்டி எடுத்துட்டோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 12:30 இருக்கும்னு நினைக்கிறேன். பட் வந்து தூங்கவே இல்லை. விளாண்டுக்கிட்டு முழிச்சுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிக்கிட்டே வந்தாங்க. மணியும் ரொம்ப நேரம் வண்டி ஓட்டிகிட்டே வந்தனால கையோட நம்ம லஞ்சை சாப்பிட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே வண்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அவருமே இவ்வளோ லாங்கில் வந்து கார்லாம் ட்ரைவ் பண்ணிட்டு வந்ததே இல்லை. இந்த எக்ஸ்பீரியன்ஸும் அவருக்கு ரொம்ப புதுசு தான். அவருமே கன்னியாகுமரி வந்ததும் இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் மட்டும்தான் ஒரு 2 டைம் என்னமோ போயிருக்கேன். அதுக்குள்ள நேரம் இல்லை, வாங்க. நேரம் இருக்காது, அப்புறம் அங்கே போக முடியாது. நடங்க. ட்ரிப்பு போகிறோம், எங்கே போகிறோம் அப்படின்றத கெஸ் பண்ணுறோம். ஏய் ருத்வின் என்னென்ன பண்ணுறானோ அதெல்லாம் நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சும்மா ஓடி வந்தாங்க. உடனே நானும் அதில் ஓடி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. சாப்பிட்டதுக்கப்புறமாச்சு கொஞ்சம் நேரம் தூங்குவாங்களோ அப்படின்னு சொல்லி நினச்சா அப்பயுமே தூங்கவே இல்லைங்க. ஒரு 2 மணிக்கு மேலே தான் அப்படியே மகிழின் லைட்டாக வந்து ஒரு மயக்கமே ஆனா. இதுலேருந்து தான் காற்றை சேமிச்சு கரண்ட் அந்த ரெக்கையை பேர் எப்படி ஆடுதுன்னு இல்ல கொஞ்சம் ஸ்பீட். ஒரு சிலதெல்லாம் ரொம்ப ஸ்பீடா ஓடும்ல. ஆமா மணி வந்து அந்த மேலே மலை மேலே ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி ஒன்று தெரியுது பார்த்தீங்களா? அதை பார்த்துட்டு மீனா அங்கே பாரு அப்படின்னாரு. உடனே படுத்திருந்தவ டக்குன்னு எந்திரிச்சிட்டு எங்கே அப்படின்னா ஒன்றும் இல்லை நீ படுப்பாப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் ரொம்பவுமே டயர்டாயிருச்சுங்க. திருநெல்வேலிக்கிட்ட அந்த சைடு பைபாஸில் போகல இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து வண்டியவே எடுத்தார். மாதிரி வந்துட்டோம். கடலையும் காணும் ஒன்னையும் காணும். எனக்கு என்ன தெரியும், மேப்பு பாரு. ஆனால் அங்கே வந்து போர்டு வச்சுருந்தாங்க வெல்கம்னு கன்னியாகுமரின்னு போட்டிருந்தானுங்க. இப்போ நம்ம இந்தியாவோட கடைசியில் இருக்குமா? ஆமாம், இந்தியாவோட கடைசி இடத்த கூட பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் இடத்த பார்க்கவே இல்லையா மணி? லடாக்கா மேலே அது எங்கே இருக்கு? ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு. எந்த இடம் தெரியாது. ஆனால் நம்ம இந்தியாவுக்கே தெரியாது எந்த இடம் யாருக்கு. நம்ம இந்தியாவுக்கே எங்கே ஆரம்பிக்கும் தெரியாது. ஏன்னா மேப்பில் இது இல்லை சரியான வரையறை. வந்தது தெரியல, ஓட்டிட்டு வந்தது தெரிலன்றியா? ஓட்டிட்டு வந்தது தெரியல. அப்புறம் எதுக்கு ஒரு இடத்துல நின்று எக்ஸசைஸ் பண்ண? அதெல்லாம் நாங்கள் கேப்சர் பண்ணிட்டோம். அது வந்து ரொம்ப நேரம் வந்த மாட்டம் இருக்கு. சரி அப்படி இல்லை, ரொம்ப நேரம் முதுகு வலிச்சு எனக்கு. ரொம்ப இது பண்ணி திருப்பூர் போயிட்டு வந்தா அப்படி இருக்கும். மாதிரிதான் இருக்கு. அவ்வளோதான் கிலோமீட்டர் நினைக்கிறேன். 300 கிலோமீட்டர் இது. அப் அண்ட் டவுன் அது எவ்வளோ மிஞ்சி போனால் 250 தான் வரும். அதை விட 1 மடங்கு அதிகம். அதை விட ஒரு 50 கிலோமீட்டர் அதிகம். அப்போ அதுக்காண்டி லடாக் போயிடலாம். அதுக்காண்டி அடிக்கடி வரணுன்றியா? அடுத்து லடாக் ரைட் அடிச்சு. வாய் இருக்குன்னு என்னத்தையோன்னு வடிச்சு விடுறது. சரி இப்போ எங்கே நேராக போகிறோம்? போர்டு எங்கே போட்டிருக்கு? போர்டு எங்கே போட்டிருக்கு? போர்டு எங்கே போகுது அங்கே போகிறோம். வெல்கம் யூ அப்படின்னு இந்த லாஸ்ட்ல தெரியுதா கடல்? மகியம்மா வந்துட்டோம்.
நான் காலேஜ் வந்து படிக்கையில் வந்து கன்னியாகுமரி வந்திருந்தேன். அப்போ வந்து நானும், அப்பா, அம்மா, அப்பாவோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட தாங்க வந்திருந்தோம். அப்போ வந்து இந்த ரூமில் தான் தங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அந்த ரூம் ஹோட்டலுக்கு பேக் சைடு வந்து கடல் ஃபேஸ் பண்ணி கிடையாது. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சைடில் தான் வந்து கடல் ஃபேஸ் பண்ணி இருக்கும். மணி வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருந்தோம். ஸோ வந்து கடல் ஃபேஸ் பண்ணி இருக்க மாதிரி ஒரு ஹோட்டல்லையே ரூம் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொன்னார். ஓகே அப்படின்னு சொல்லி அந்த சீலேண்ட் ஹோட்டல்லையே வந்து புக் பண்ணியிருந்தோம். ரேட்டுமே ரொம்ப ரீசனபிளாக இருந்துச்சு. ரொம்ப க்ளீன் அண்ட் சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஓகே இங்கேயே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கேயே வந்து புக் பண்ணி கிளம்பியாச்சு. நாங்கள் முன்னாடி ஆன்லைன்லலாம் எதுவும் போடலை. பட் வந்து போனதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போனது வீக் டேஸ் அப்படின்றனால பெருசாக வந்து ரூம்ஸ் எல்லாம் அவைலபிள் தான் இருந்துச்சு. அதாவது வந்து வீக்கெண்டு சாட்டர்டே சண்டே அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப க்ரௌடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அங்கேயே அவங்களே சொன்னாங்க. ஆமாம் ஒரு பெட்டு சரி ஓகே சரிங்கண்ணா. பார்த்தே இருக்காருப்பா. இங்க இருந்தே பாத்துடலாம். ஏய் எப்படி இருக்கு அழகா? சாலியா? தண்ணிக்குள்ளையா? தண்ணிக்குள்ள இறங்க முடியாது. இது பூரா கடல் கல்லா இருக்கு. ஓஹோ என்ன இவ்வளோ கூட்டமா இருக்கு இங்க? அம்மாடி இவ்வளோ கூட்டமா நிக்குது. இந்த கூட்டத்துல என்னைக்கு நம்ம போறது? அங்கே அந்த கடல் பாலன்றது அதான்டா இருக்குவீனே. இந்த பாறைக்கு அந்த பாறைக்கு இடையில ஒரு பிரிட்ஜ் போட்டிருக்காங்களே, அதான் கடல் பிரிட்ஜ், கண்ணாடி பிரிட்ஜ். இப்போ ரூமுக்கு வந்துட்டு வெளியே போகிறோம். சன்செட்டு பார்க்க போகிறோமா? சரி இப்போ எங்கே போகிறோம்? அந்த சந்துக்குள்ளே போனால் போயிடுமா? எங்கே போகிறோம்? அங்கே போகணுமா? எங்கே போகிறது? சன்செட் எங்கே ஆகுன்னு கேளு. இதுலையா கேளு யாட்டாது. எவ்வளோவா இருந்தா என்னவா? கோயிலுக்குள்ளே போகுது. இங்கே பாரு மீன், அங்கே பாரு பேக்காக இருக்கு. இங்கே தான் வாங்கணும் போல எல்லாம். கோவாவில் இப்படி தான் இருக்கும் ஒரு தெருவுக்குள்ள. அதான் காந்தி நினைவு மண்டபமா? ஏன்னா அதில் போர்டு போட்டிருக்கு. இதுதான் பொருளா? பார்க் இருக்குடா, பூங்கா இருக்குடா. டேய் நீங்கள் ஆடி போயிடலாம் வாங்க. கடலுக்குள்ளெல்லாம் போக முடியாது, பாறை அது எல்லாமே. காந்தி மண்டபம், காமராஜர் மண்டபம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதிலேருந்து சன்செட் பார்க்குறதுக்காக ஒரு பேட்ரி வண்டி இருக்கும் போலங்க. அதில் போனோம் அப்படின்னா மொத்தத்துக்கே நாங்கள் 4 பேர்த்துக்கு சேர்த்து ஒரு 50 ரூபா தான் டிக்கெட் ஆச்சு. ஒரு 3 கிலோமீட்டருக்கு வந்தால் அந்த வண்டியில் போகலாம். எங்களுக்கு தெரியாமல் பாதி தூரம் நடந்து போயிட்டோம். அங்கே இருக்கவங்ககிட்ட கேட்டதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, நீங்கள் திரும்பி வந்த வழியிலே போய் கொஞ்சம் தூரம் நின்னீங்க அப்படின்னா பேட்ரி வண்டி வரும், அங்கே அதில் ஏறிக்கலாம் அப்படின்னாங்க. இந்த வண்டி இடையிலெல்லாம் எங்கேயுமே நிற்காது போல், ஆன் ஸ்பாட் எந்த ஸ்டாப்போ அந்த இடத்துல தான் நிற்கிது. ஸோ வந்து நாங்கள் அதனால் திரும்பி ரிவர்ஸ்லேயே போய் அதே இடத்துல நின்று அந்த வண்டியில் வந்து ஏறிட்டோம். இது கரெக்டாக அந்த சன்செட் ஆகிற அந்த இடத்துல போய் வந்து இறக்கி விட்டாங்க. நானும் வந்து 2 டைம் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன்லங்க. அப்போ ஒரு டைம் கூட நான் இந்த இடத்துக்கு வந்ததே இல்லை. இந்த இடம் இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்குமே. ரொம்பவுமே புதுசாக சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் கன்னியாகுமரி வர்றதுக்கு ஒரு பல ரீசன் இருந்துச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர் எப்போ வராங்களோ அப்போ தான் மணி வந்து என்னை கூப்பிட்டு போவேன் அப்படின்னே சொல்லிட்டு இருந்தார். என்ன நினச்சாருன்னு தெரில, இந்த டைம் வந்து என்னை கூப்பிட்டு வந்துட்டார். அப்போ வராதுன்னு நினைக்கிறியா நீயே அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை நீயும் ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்க, சரி பிள்ளைங்களும் பீச் சைடு போகணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்கள்ல, அதனால தான். கண்டிப்பாக 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்தாலும் திரும்பி வேணா கூட கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். எவ்வளோ பெருசாக இருக்குது தெரியுதா? மேகம் மறைச்சிருச்சு இல்லை அப்படியே தாப்பு அது இதில் இறங்கும். அவ்வளோதான். இதை பார்க்க தான் அங்கே வந்து அங்கேருந்து வந்தோம். பார்த்து குதிரை ரைடு
போகிறீங்களா? சன்ரைஸ் இது சன்செட் மறையிட்டுண்டா, அப்புறம் போகண்டா. பிள்ளைங்களுக்கு ஒரே குசிங்க. எப்போ அந்த தண்ணியில் எங்களை 2 பேர்த்தையும் இறக்கி விடுவீங்களோ அப்படின்ற மாதிரி. பொருடா அந்த கல் அது இதுன்னு வாங்கினோம்ல, கொஞ்சம் சாப்பிட்டு போய்க்கலான்னா முடியவே முடியாது அப்படின்ட்டாங்க. நானும் மறந்தாப்படி அவங்களுக்கு வந்து பேர் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டேன். சரி விளாண்டு முடிச்சா ஃபுல்லாக நனைஞ்சிருங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். மணி இல்லை பரவாயில்ல, ஹீட்டாக தானே இருக்குது, அதெல்லாம் காஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நல்ல வேலை அதுக்கு தகுந்த மாதிரி காட்டன் ட்ரெஸ் தான் வந்து போட்டு விட்டும் கூட்டிகிட்டு வந்திருந்தேன். இவங்க 3 பேர் வந்து அந்த தண்ணியில் விளாண்டுக்கிட்டு அந்த சன்செட்டை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நான் பக்கத்தில் இருந்து ஒரு பாறை மேலே ஏறி ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டேன். ரொம்ப அமைதியாக ரொம்ப ரிலாக்ஸாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல். எனக்கு பொதுவாக அந்த பீச் அப்படின்னா ரொம்பவுமே பிடிக்கும். ஏதோ நம்ம என்ன தான் ஒரு கஷ்டம் எப்படி இருந்தாலும் அதை மறந்து அதை ரசிக்கக்கூடிய ஒரு ஃபீலை வந்து அந்த இடத்துல வந்து கொடுத்துரும். அப்படி தான் நானே வந்து உட்காந்துட்டு இருந்தேன். மனித பிள்ளைங்க கூட சேர்ந்து விளாண்டுட்டு இருந்தார். போயிடும் அதை விட பெருசு வருதுடா. வேணாம், மணி அடிச்சுட்டு போயிடும். இப்போ 7 மேலே அங்கே வந்து உட்கார விடலை. ஸோ எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டே இருந்தாங்க. நாங்களும் வந்து பிள்ளைங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸை வந்து உதறி கொஞ்சம் நேரம் வந்து காத்தோட்டத்தில் வந்து ட்ரெஸ்ஸை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அப்படியே கூட்டிகிட்டு வந்தோம். ரித்வின் வந்து அந்த காப்பு வந்து கேட்டுகிட்டே இருந்தான். ஸோ வந்து அத்தையும் வரையில் வந்து காப்பு கொஞ்சம் பெருசாக வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் காப்பை வாங்கிட்டு அப்படியே வந்து பொம்மை வேணும்னு சொன்னனால பொம்மை கடைக்கு வந்துட்டோம். ஓகே, ரேட்டு கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருந்துச்சு. மகிழினி தான் நல்லாவே இல்லாத ஒரு பொம்மையை வந்து வாங்கி கையில் வச்சுக்கிட்டா. இது வேணாம் பாப்பா, வேறு வாங்கு பாப்பான்னா உடனே அதை விட்டுட்டு பெருசாக இருக்குது 500 600 இருக்க பொம்மை இதுதான் வேணும்ன்ட்டு இருந்தா. நோ, நீ எது உனக்கு வேணுமோ அதை வாங்கிக்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோ கலரில் 2 பொம்மை ஒன்று தலாணி ஒன்று வாங்கிக்கிட்டா. டீசிங்கெல்லாம் முடிச்சுட்டு நேராக வந்து பிள்ளைங்கள ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். வந்தோடனே வந்து ஃப்ரெஷ் ஆக்கி விட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்ட் 1 வீடியோ இதோட நான் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு எங்கெங்கே போயிருக்கோம் கன்னியாகுமரியில் அப்படின்றத அடுத்த வீடியோவாக வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நாங்கள் எங்கெங்கே போயிருக்கோம் அப்படின்றத. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.